அதிமுகவில் இணைந்த நாம் தமிழர் கட்சியுடைய முக்கியமான தலைவர்கள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா, உலகம் எதை வேணுமா எடுத்துக்கங்க. எந்த ஒரு கட்சிக்கு தொண்டர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதோ அந்த கட்சி மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம அதிமுகவை பொறுத்த வரைக்கும், அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்களுடைய பலம் என்பது கூடிக்கொண்டே தான் இருக்கிறது. சரிடா, தொண்டர்கள் பலம் கூடிக்கிட்டே இருக்குது, ஆனா ஒரு புறத்திலே தோல்வி என்பது நிலைத்து கொண்டே இருக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது நண்பன். தோல்வி என்பது நிரந்தரமான ஒரு தோல்விகள் கிடையாது, வெற்றியும் நிரந்தரமான வெற்றிகள் என்பது அரசியலை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. இப்ப திமுக தான் இது வரைக்கும் ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கா, அல்லது பாஜக அதிமுக தான் இது வரைக்குமே தமிழகத்தை ஆட்சி பண்ணிருக்காங்க கேட்டா கிடையவே கிடையாது. 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகை இந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி செய்தால் அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகள், அதாவது 2026 அதிமுக அமோகமான ஒரு வெற்றியை பதிவு செய்ய போகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க நாளுக்கு நாள் தொண்டர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இப்பவே 2 கோடிக்கும் அதிகமான தொண்டர்கள் அதிமுகவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கிறது. ஒரு புறத்திலே அதிமுக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உறுப்பினர் அட்டை என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மூலமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு இடத்திலுமே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் மூலமாக உறுப்பினர் அட்டை என்பது அதிமுக தொண்டர்களுக்கு வழங்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில், அதாவது ஒரு அரசியல் கட்சி வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஆளும் கட்சியை நோக்கி தான் எல்லாருமே போய் இணைவாங்க. ஆனா இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை தேடி தேடி வந்து இணையறாங்க அப்படின்னா என்ன? அதிமுகவில் என்ன அப்படி இருக்கு? எதனால அதிமுகவை தேடி வந்து இணையறாங்க அப்படின்னா அதிமுகவில் சுதந்திரம் என்பது இருக்கு. சாதாரண ஒரு தொண்டர் கூட மேல்மட்ட உச்சகட்ட பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிறது அதிமுகவில் மட்டும்தான், மற்ற எந்த கட்சியிலுமே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2 ஜாதிகள் தான். ஒன்னு ஆண் ஜாதி, இன்னொன்னு பெண் ஜாதி. அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் அதிமுகவை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அதிமுக தேடி தேடி வந்து இணைஞ்சிருக்காங்க. தினம் தினமே பாத்தீங்கன்னா 500 இருந்து 1000 நபர்கள் வரைக்குமே இணையறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்தாலுமே அதிமுக தலைமையின் சார்பாக வெளியிடக்கூடிய அதிகாரப்பூர்வமான தகவல் பாத்தீங்க அப்படின்னா அதிக நாளுக்கு நாள் அதிகப்படியான தொண்டர்கள் இணையறாங்க அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முக்கியமான நபர்கள் அதிமுகவிலே வந்து இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அது யார், எங்கிருந்து வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அதிமுக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் இளைஞரணி எழுச்சி நாயகன் அன்பு அண்ணன் திரு எம் சுகுமார் அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நபர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் அதிமுகவுடைய உறுப்பினர் அட்டைகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.